ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிளேட் எடுத்தாச்சு. நம்ம வந்து எந்த மார்க்கெட்டுக்குமே போக தேவையில்லைங்க. அதாவது நான் வந்து சில வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கிறது. இந்த காலிஃப்ளவர், மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட் கூட நம்மளுடைய கார்டன்லேயே இருக்கிறாங்க. ஸோ, அதனால ரொம்ப வந்து எனக்கு வந்து என்னோட வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நெறையாவே வந்து ஹெல்ப் பண்ணுது என்னோட கார்டன். ஸோ, அதனால நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க எந்த அளவு எந்த ஒரு செயற்கை உரமும் யூஸ் பண்ணாம வீட்லயே வந்து ஆர்கானிக்கா வந்து இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்ல உள்ள உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களால கொஞ்சம் செலவுகள கம்மி பண்ண முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா கம்மி பண்ணலாம். அப்படிதான் நான் இன்னைக்கு நான் இந்த கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்ல உள்ள செலவுகள கம்மி பண்ணிட்டுருக்கேன். அதோட இல்லாம எந்த செயற்கை உரமும் இல்லாம ஆர்கானிக்கா நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு குடுக்குறேன்றதுல ரொம்பவே ஹேப்பியா இருக்கிறேன். ஸோ, அப்படிதான் இன்னைக்கு கொஞ்சம் காய்கறி, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமா வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருந்துச்சு. இவன் வந்து இப்போ புதுசா போட்ட லாங் பீன்ஸு. அவன்துலேருந்து 2 பீன்ஸ் கிடைச்சாங்க. இந்த லாங் பீன்ஸ் வந்து எப்படின்னா, கொஞ்சம் போர் அடிச்சுரும். இந்த லாங் பீன்ஸ், அவரைக்காய்ல வந்து ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சுரும். ஸோ, அதனால வந்து அப்படியே ரொட்டீன்ல இல்லாம கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுனோம்னா, அதுவும் டிஃப்ரெண்ட்டா வந்து கொஞ்சம் எக்கு, தாலு, அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு, அந்த மாரி கொஞ்சம் வெரைட்டியா பண்ணி குடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். ஸோ, அப்படிதான் நீங்க நெனைப்பீங்க, "என்னடா இந்த பொண்ணு ஒரே வெஜிடபிள்ஸ் பண்ணி எப்படி போர் அடிக்காதா?" அப்படின்ற மாதிரி. பட் நான் அந்த மாரி தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதுலேருந்து அந்த அந்த பூச்சி சொன்னேன்ல பசன்னு இருப்பான். அந்த பூச்சி இருந்தான். ஸோ, கொஞ்சம் லாங் பீன்ஸ் கிடைச்சாங்க. அந்த பக்கமா போனோம்னா, கொஞ்சம் நாட்டு வெண்டைக்காய் வந்து அப்படியே கட் பண்ணா வந்துருவான். இந்த ஞானத்தந்த வெண்டை மட்டும் வந்து வரமாட்டான். இப்போதைக்கு வந்து பனினால வந்து கொஞ்சம் மைல்டா தான் காய் வந்து வந்துட்டுருக்குது. ஆ இது இப்போ இந்த கொடி வகையை சேர்ந்தது தான் வந்து நல்ல காய் தரும். ஸோ, அப்படிதான் அவரைக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் நல்லா காய் தந்துட்டுருக்கான். இந்த டொமேட்டோ, பிரிஞ்சால் அவன்லாம் கொஞ்சம் மைல்டாவே இருக்கிறானுங்க. அவனுங்களோட இது வந்தா தான் அவன் வேலைய காமிப்பாங்க. ஸோ, அதனால ஒரு 4 வெண்டைக்காய் இருந்தானுங்க. இன்னும் வெண்டைக்காலாம் இப்ப தான் போட்டிருக்கிறேன். நெறைய வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன். கார்டன்ல வந்து அங்கங்க வந்து இருக்க சீடெல்லாம் எங்கெல்லாம் பிளேஸ் கிடைக்குதோ, எப்பவுமே கார்டன் லவர்ஸுக்கு ஒண்ணுங்க. எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போட்டு விடுவாங்க. ப்ளஸ் என்னெல்லாம் நம்ம கிச்சன்ல வேஸ்டேஜ் இருக்கோ, அதெல்லாம் வந்து அந்த கார்டன்ல வந்து வச்சு விடுறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். ஸோ, அந்த விதத்தில நானும் ஒருத்தி தான். என்னெல்லாம் கிச்சன்ல இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுருவேன். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது அவன் முளைச்சு வந்துட்டுருப்பான். "ஐயோ! இவன் எங்கேருந்து வந்தான்?" அப்படின்ற யோசிப்போம். ஸோ, அப்புறம் தான் நெனைப்போம், "ஓ! கிச்சன்லேருந்து வந்திருக்கான்." அப்படிதான் வந்து பல செடிகள் வந்து என்னோட கார்டன்ல வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தா, எந்த மாரி வந்தா அப்படின்னே தெரியாது. ஸோ, வந்து அப்படியே வந்து வெண்டைக்காய் பறிச்சுட்டு, அப்புறம் அவரைக்காய். இந்த மாசம் அவரக்காய் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு மத்த காய விட இந்த அவரக்காய் வந்து அவ்வளோ கேஜி கணக்குல வந்து கொட்டுன்னு கொட்டி வச்சுட்டானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து போன வருஷம் இதான ஃபர்ஸ்ட்டு வருஷம். அந்த பனி விழுகிற மந்த்துல வச்சிருக்குது. ஸோ, அதனால வந்து எனக்கு இப்ப தான் தெரியுது. இந்த 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 ஸ்னோ சீசன்ல தான் வந்து அவரக்காய் வந்து பயங்கரமா காய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அது வந்து நானும் இந்த டைமா பார்த்து நானே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 4, 5 பாக்கெட் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். அவனும் காய் பயங்கரமா குடுத்துட்டானுங்க. ஸோ, அவரைக்காய்க்கு வந்து பெரிய சல்யூட்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போர் அடிக்கிற அளவுக்கு எனக்கு காய் குடுத்துட்டானுங்க. ஸோ, நாளையிலேருந்து திரும்ப ஒரு ரீபாட்டிங்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பிரிஞ்சால்லாம் இப்போ வந்து அ கம்மியாயிடுச்சு. எந்த பிரிஞ்சாலும் நம்ம போடுறது இல்லையா? அவனையும் ரீபாட் பண்ணணும். இந்த அவரைக்காயில வந்து இப்போ பூவோட இது முடிஞ்சிருச்சு. நீ திரும்ப அகைன் பூ வச்சு நம்மளுக்கு காய் குடுத்தா தான் உண்டு. இல்ல அவரைக்காயோட பூ வந்து காயா மாறி நம்மளுக்கு ஒரு இது முடிஞ்சிருச்சு. திரும்ப மெடிடேஷன் போயிடுவாங்க. ஸோ, அந்த டைம்ல நம்ம என்னன்னா, பிரிஞ்சாலுக்கு வந்து கொஞ்சம் வேலை குடுக்கலாம். அப்படிதான் அவங்க லாங் பீன்ஸ், வெண்டைக்காய் அதெல்லாம் புடுங்கிட்டு, நம்ம வந்து கார்டன் வீட்டுக்குள்ளர இருக்கிற அவரைக்காய வந்து பிடுங்க போலான்னு போயாச்சு. ஏன்னா ஒரு 2 டேஸா நான் வந்து வீட்ல இல்ல. அதனால வந்து வாட்டர் விடாததுனால கொஞ்சம் இலைங்கள்லாம் வந்து பாருங்க லீஃப்லாம் பாரு ஒரு மாரி பழுத்து போயிடுச்சு. எப்பயுமே வாட்டர் எக்ஸஸ் ஆனாலும் பழுத்து போயிடும். வாட்டரே இல்லைனாலும் பழுத்து போயிடும். ஸோ, அத வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அவரைக்காய்க்கு என்னோட கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா அப்படியே வீட்ல என்ன வேஸ்டேஜ் ஆகுதோ அத எடுத்துட்டு வந்து இந்த செடி பக்கத்துல வந்து நல்லா தோண்டிட்டு மண்ண போட்டு மேல போட்டுருவேன். ஏன்னா நம்ம க்ரோ பேக்ல போட்டா தான் அது வந்து
அது அந்த அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து மக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி லேண்டாக போட்டு விட்டோம்னா அது சீக்கிரமா மக்கிடும். ஸோ அதனால வந்து நான் க்ரோ பேக்குக்கு மட்டும்தான் வந்து கம்போஸிங் ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதில் வச்சுருக்கிறேன். அதுலேருந்து தான் எடுத்து உரம் போடுவேன். இந்த மாதிரி கீழே இருக்கிறதுக்கெலாம் என்னென்னா வீஸ்ல இருந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்படியே அதுவே வந்து மக்கிடும், சீக்கிரமாகவே மக்கிடும். ஸோ அதனால நம்மள இது வந்து சேர்த்து வச்சு அதை டீகம்போஸ் பண்ணி கொண்டு வந்து போடுறதுனால ஒன்றும் இல்லை. இதை அப்படியே போட்டு விட்டு தான் இவங்களுக்கு வந்து உரமா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், ஒரே செடியில் தாங்க இந்த இந்த அவரைக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய கொல்லைப்புறம் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் அப்படியே பாருங்கள். அது அந்த செடி வந்து ஆக்சுவலாக செடி வந்து ரொம்ப மெல்லிசா தான் இருக்குது. அதில் வந்து காய் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தா அது செடி அவரைன்னு சொல்கிறது கரெக்ட் தாங்க. ஒரே செடியில் அத்தனை காய், அவ்வளோ காய் பாருங்கள். அப்படியே பறிக்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போது செடி வந்து நல்லா நெறைய பெருசா இருந்து அதில காய் பிடுங்குறது வேற. செடி வந்து ரொம்ப லீஃப் வந்து கம்மியாவும், அதில வந்து காய் நெறையா வந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கும் பாருங்க, நெனச்சு பாருங்க. ஏன்னா வந்து அது ஏதோ இயற்கையா இல்லாம செயற்கையா இருக்கிற மாரியே இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல காய் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்க மாதிரியே தோணும். ஏன்னா அவ்ளோ காய் இருக்குது அதில பாருங்க. பார்க்கறதுக்கு தான் வந்து சும்மா என்ன 4 பாக்கெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா ஒரு செடியிலேருந்து ஒரு கை அவரை கிடைக்குதுங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவரைக்காயெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு காய். நம்ம இவ்வளோ நாளா எப்படி ஒரு இந்த காயெல்லாம் அப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா இது பேஸ்கெட்ல தான் நான் வச்சிருக்கேன். கீழ கிரவுண்ட்ல கூட வைக்கல. பேஸ்கெட்ல தான் வச்சிருக்கிறேன். பெயிண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். அதுலேருந்தே இவ்வளோ காய் வருதுன்னா, அப்புறம் கிரவுண்ட் கார்டன்லலாம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும்னு நெனச்சு பாருங்க. அவரைக்காயெல்லாம் வந்து ஃபார்மிங் பண்றவங்க எவ்வளோலாம் ஏர்ன் பண்ணுவாங்க, எவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு தான் நெனப்பேன். சூப்பரா வந்து பாருங்க. அப்படியே எடுத்துட்டு அவரைக்காய் தாங்க இந்த வாரம் அவரை வாரம்ன்ற மாரி அவரை வந்து நெறைய எடுத்துட்டேன். நான் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கிறதுனால என்னன்னு தெரியல. இந்த பக்கெட் வந்து ஈரமா இருக்குதா? இல்லையா? அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே சில சில லீஃப்லாம் வந்து ஒரு மாரி பழுத்து போன மாரி இருந்துச்சு. பட் ஆனா இதில உள்ள எல்லா பூவும் காயா மாறி எல்லா காயும் பறிச்சாச்சு. இனி வந்து புதுசா பூ பூத்து அதுலேருந்து காய் எடுத்தா தான் உண்டு. ஏன்னா இந்த இந்த பக்கம் ஃபுல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோ அழகா எடுத்துட்டு, அ இப்போ எல்லாம் வந்து 4 பார்ட்டா நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒண்ணு வந்து என்னோட வீட்டுக்கு வெளியில, ஒண்ணு வீட்டுக்கு சைட்ல, இன்னொன்னு வீட்டுக்கு பேக் சைட்ல, ஒண்ணு டெர்ரஸ்ல. அந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு 4, 5, 6 பக்கெட் ஒரு ஒரு காய் வச்சா தாங்க ஒரு ஃபேமிலிக்கே கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால வீட்ல கூட திட்டுவாங்க, "எவ்ளோ பக்கெட்ஸ் வச்சிருக்க, எப்படி மெயின்டெயின் பண்ணுவேன்னு?" பட் ஐ டோன்ட் கேர். பாருங்க எவ்வளோ அவரைக்காய்ன்னு. இப்போ எப்படியும் வந்து ஒரு 1/2 கேஜி கிட்டயாவது அவரைக்காய் வந்து பறிச்சிருந்திருப்பேன். ஸோ 4 பார்ட்டா தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். நான் இவ்வளோ வச்சிருக்கேன் எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்கன்னு கேட்பான். பட் அதுக்கெல்லாம் நான் வந்து அசர்ற ஆளே இல்ல. எனக்கு தேவை காய் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளோட பேபி பிளான்ட்ஸ் நம்ம வச்சோம் இல்லையா? நெறையா பேபி பிளான்ட்ஸ் வச்சோம். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இங்க பாருங்க பக்கெட்ல வச்சேன். நான் சொன்னேன்னா ஒரு 7 பக்கெட் வாங்கினேன்ல, அந்த 7 பக்கெட்லேயும் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. பட் ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங். அது எப்படி தான் மிஸ் ஆனான்னு தெரியல. அவன் மட்டும் வரல. அதனால அகைன் அதுலேருந்து சீட் போட்டு வச்சிருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் க்ரோ ஆனோனே இவங்கலாம் டெர்ரஸ்க்கு போயிடுவாங்க. இதுலேயும் வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டு வச்சிருந்தேன். அவ்வளோ அழகா வந்துட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்கு அதையும் விட்டு வைப்போமா, அதுலேயும் போட்டு வச்சேன். ஏன்னா மட்டு கொஞ்சம் இருந்துச்சு எக்ஸஸா. அதனால அதில போட்டு வச்சுட்டேன். கொத்தமல்லி போட்டிருந்தது அவ்வளோ அழகா க்ரோ ஆகி வந்துட்டான். நெக்ஸ்ட்டு அந்த இந்த தெர்மல் இதுலேயும் போட்டுருந்தேன். அதுலேயும் வந்துட்டான். கொஞ்சம் வாட்டர் விடாம வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்மால் கார்டன் செட்டப் நம்ம போட்டோம் இல்லையா? அதில வந்து கொத்தவரங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அவனுங்களும் சூப்பரா வந்துட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சம் வாட்டர் மட்டும் நல்லா அடிச்சு விடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன். நீங்க ஆனியனுக்குலாம் வந்து ரொம்பவே மெனக்கெட தேவையில்லங்க. அவ்வளோ அழகா குட்டி குட்டியா ஆனியன் எடுத்துட்டு வந்து நீங்க நட்டு வச்சாவே, இங்க பாருங்க எப்படி க்ரோ ஆகியிருக்கிறான்னு பாருங்க. அவ்வளோ அழகா க்ரோ ஆகிட்டு இருக்கிறான். சும்மா சின்ன ஆனியன் நம்ம வீட்ல இருக்க ஆனியன எடுத்துட்டு வந்து வச்சாவே, நீங்க ஒரு ஆனியன் வச்சாவே அத்தன ஆனியன் அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி சூப்பரா வந்துரும். அந்த பக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பழம் தக்காளி பழம் பழுத்துட்டு இருந்துச்சு. டொமேட்டோ நான் அத வந்து ஹார்வெஸ்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது பக்கத்துலேயே வெண்டைக்காய், ஒரு நாட்டு வெண்டைக்காய் இருந்தான். அவனையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு அவரைக்காய் இருந்தான். அவனையும் வந்து இவங்கலாம் மிஸ்ஸிங். அவங்கள எடுத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் ஒரு டொமேட்டோ இருந்தான்.
அவ்வளோ அழகா பழுத்துட்டு இருந்தாங்கங்க. தெரியவே இல்ல. பட் ஆனா அவனோட கலர் வந்து காட்டி குடுத்துருச்சு. அவ்வளோ அவனையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு, அதில வந்து ஒரு டொமேட்டோ மட்டும் அழுகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அவன வந்து எடுத்து போட்டுட்டு 2 டொமேட்டோ, 1 நாட்டு வெண்டைக்கா. அவனையும் வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தவரங்காவோட சீடு போட்டிருந்தேன். வந்து 2, 3 சீடு போட்டிருந்தேன். வரவே இல்ல. இப்ப தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரான். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி "டேய் என்னடா வரவே இல்லையேடா!" அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆனா வந்துட்டான். இவைங்களும் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த அந்த டொமேட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே ஹார்வெஸ்ட் பண்றதுல. அவ்வளோ அழகா அவனோட கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறான்னு. இன்னைக்கு பாருங்க பிளேட் ஃபுல்லாமே வந்து ஆ அவரைக்கா தான். அப்புறம் வந்து இந்த லாங் பிரிஞ்சாலுங்க இதான் லாஸ்ட்டு இவன புடுங்கி போட்டுற வேண்டியதான். இவன் இனிமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. இந்த செடியும் வந்து டீகம்போஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் பண்ணுனேன். செடியிலேருந்து 2டே 2 காய மட்டும் புடுங்கிட்டு, அவன ஃபுல்லா இப்ப தூக்கி போட்டுறணும். அவ்வளோதான் ரொம்ப இவன் காய் தந்துட்டானுங்க. இவைங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மாரி ஒரு காறி கிடக்குறானுங்க. இவங்கள வந்து க்ரோ பேக்லேயும் வந்து டீகம்போஸ் பண்ணி ரீபாட் பண்ணணும். அவங்கள வந்து அழிச்சுட்டு, அப்படியே வந்து 3 பிரிஞ்சால் எடுத்துக்கிட்டு, அழகா வந்து ஒரு பிளேட்டுங்க. பாருங்க அவரைக்கா பாருங்க அப்படியே பச்சை பசேல்னு ஜொலிக்கிறான் அழகி. ஆ ஒரு பிளேட். நம்ம எதுக்கு இது இவ்வளோ கிடைச்சிச்சுல்ல நம்ம ஏன் மார்க்கெட் போணும்? ஒரு நாள் விட்டு வந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்குது. ஸோ, அதனால வந்து நம்ம மார்க்கெட் போக அவசியமே கிடையல. உங்களால முடிஞ்சாலும் இத கிரியேட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.